வணக்கம் நேர்களே. கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகா அப்படின்ற ஒரு பெண் சம்பந்தமான விஷயம் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையில் பேசப்பட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் வந்து பாட போயிருக்கிறாங்க. இவங்க சம்பந்தமாகவும் இவங்களுடைய குடும்பம் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கு. சரி, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிறுவனம் வந்து அண்மை காலங்களாகவே இசை நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டியாளர்கள் வந்து கலந்துக்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே கூட இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றக்கூடிய இந்த இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. காண்பிக்கப்படக்கூடிய விதம் அப்படின்றதும் வித்தியாசமா தான் இருக்கு. இந்த ஸ்னேகா அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா நுவரெலியால இருக்கக்கூடிய பெல்மோர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் அவங்க வந்து அந்த மேடைக்கு வந்து பாடுறதுக்காக போயிருக்காங்க. இவங்க வந்து இவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பமாக இருந்தாலுமே அதெல்லாம் வந்து ஒரு தொலைக்காட்சியில காண்பிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே எழ ஆரம்பிக்குது. இவங்க வந்து இந்த விஷயம் வந்து பேசப்பட்டது எப்போ அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இந்த பெண் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து எந்த இடத்தை வந்து சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரொமோ கட் மூலமாக வந்து வெளிவரப்போ எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து கொதிச்சு போயிட்டாங்க. எதுக்கு இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க தோணுனது அதுதான். என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பெண் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக தான் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத விட அவங்க அவ்வாறுபட்ட ஒரு குடும்பமாகவே இருந்தாலும் அதை ஒரு நிகழ்ச்சியில காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த குறிப்பிட்ட பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திறமை மூலமாக ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ஓகேவா இருக்குல்ல. இதெல்லாம் காமிச்சுதான் வந்து ஒரு இடத்துக்கு வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட இவங்க மட்டும் கிடையாது. அதே மாதிரி சபேஷன் அப்படின்ற ஒருத்தரும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாரு. இலங்கையை பூர்வீகமாக கொண்டு இப்போ வந்து சுவிஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு இளைஞனும் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இலங்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வடக்கு கிழக்குல இருந்து ஒருத்தவங்க வந்து போனாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா யுத்தத்துல பாதிக்கப்பட்ட ஏதோ யுத்தத்தால வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தராக வந்து காமிக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கு பொதுவா இந்த தென்னிந்திய தொலைக்காட்சிகள். அதே மாதிரி ஒரு மலையகத்தை வந்து சேர்ந்த ஒரு பெண் வந்து பாட போனாங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாதிரியும் அவங்க ஏதோ உடுத்திருக்க ஆடையெல்லாம் வந்து ரொம்ப உடுத்துறதுக்கு கூட உடுப்பில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படியான ஒரு சித்தரிப்புகள் வந்து கண்டிப்பா காணக்கூடியதாக இருக்கு இந்த நிகழ்ச்சிகள்ல. அப்படி இருக்கும்போது இந்த பெண் தொடர்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய அம்மா அப்பா வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல கூட நாங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், இப்படியெல்லாம் வந்து ஒரு பொண்ணு வந்து பாட போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இந்த விஷயத்த வந்து வச்சு அவங்களுடைய திறமையை வந்து நீங்க இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து பேசியிருந்தாங்க அவங்க அம்மா அப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயமுமே வந்து ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே கூட அதை டிவியில் வந்து ஒளிபரப்பணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு திறமைக்கு தான் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய இந்த மாதிரி அவங்களுடைய அழுகை அதே மாதிரி அவங்களுடைய கண்ணீருக்கு வந்து அதை வச்சு டிஆர்பியை வந்து நீங்கள் ஏற்றணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூடிய வகையில் தான் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மலையகத்தவர்களை பொறுத்தவரையில் மலையக பிரதேசத்தை சேர்ந்தவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்குது. இவங்க இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவங்க சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணும் பொழுது அதை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமாக காணக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பெண் வந்து அணிந்திருந்த ஒரு ஆடை நிகழ்ச்சிக்கு போறப்போ அவங்க வந்து இங்கிருந்து கிளம்பி போறப்போ நல்லபடியா தான் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சி மேடையில வந்து அவங்க உடுத்திருந்த ஆடை வந்து தொடரி படத்துல வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் உடுத்திருப்பாங்களே அதே மாதிரியான ஒரு ஆடையை தான் அவங்க உடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆடை கலாச்சாரம் இலங்கையில இல்லவே இல்லை. ஸோ எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருவேளை இப்படியெல்லாம் பண்ணினாதான் உங்களுடைய டிஆர் பேக்கரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்றீங்களா, உங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது மட்டும் இல்லை, இந்த குறிப்பிட்ட பெண் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபலமான தொலைக்காட்சியில் வந்து பாடல் அவங்களும் அந்த போட்டியில் கலந்து கொண்டு நிறைய சுற்றுகளை வந்து கலந்து கொண்டு அப்படி போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த டிவி நிகழ்ச்சி அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபலமான தொலைக்காட்சி, அதுவும் பிரபலமான தொலைக்காட்சி தான். ஸோ அதில் வந்து இவங்க கலந்து கொண்டு பாடக்கூடிய அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான முறையில் நேர்த்தியான முறையில் ஆடை அணிந்திருக்கிறாங்க. அதாவது பார்க்குறதுக்கு ஒரு டிவி பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிவியை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே யோசிப்பாங்க இல்லையா. ரொம்ப ஏழ்மையாக வந்து ஒருத்தவங்களை காமிச்சு அது மூலமாக முன்னுக்கு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. திறமை இருந்தால் யார் வேணாலும் இப்போ வேணாலும் வெளியில் வரலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து காமிக்கலாம்ல. ஸோ இந்த குறிப்பிட்ட டிவி நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இலங்கையில் இயங்கக்கூடிய அந்த டிவி நிறுவனம் அதாவது தொலைக்காட்சி நிறுவனம் அப்படி செய்யும் பொழுது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் எவ்வளவு அழகான ஒரு ஆடையை கொடுத்துருக்கலாம், எவ்வளவு அழகாக மேக்கப் பண்ணியிருக்கலாம். மற்ற போட்டியாளர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக காமிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட பெண்ணை மட்டும் இப்படி உங்களுடைய டிஆர்பிக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் பொழுது அதை பார்க்குறப்போ இப்படி தான் இருக்குமா, இலங்கையை பற்றியும்
பொதுவாக மலையகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க ஒருவேளை இப்படி தான் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பாங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோலலாம் அங்கே நிறைய வீடியோக்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ப்ரொமோ கட்டில் வந்து காணக்கூடியதாக இருந்தது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வேலை செய்யக்கூடிய மலையகத்தில் வேலை செய்யக்கூடிய பெருந்தோட்ட தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரதேசத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு உழைக்கக்கூடிய அந்த சம்பளத்தை கொடுத்து தான் அந்த பொண்ணு வந்து ஜீ தமிழுக்கு அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படியே இருந்துட்டு போகட்டுமே, அதை ஒரு ப்ரொமோ மூலமாக இல்லாட்டி வீடியோ எடுத்து அதை காமிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவங்களோட அம்மா அப்பா பேசக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண் அப்படின்றவங்கள ஒருத்தவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய திறமையால் அவங்க வந்து முன்னேறி போகும்போதோ இல்லாட்டி அவங்களுடைய திறமையால் அவங்க வந்து வளர்ந்து வரும்பொழுது அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் உங்களுடைய டிஆர்பிக்காக, நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக ஒரு ஒரு வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வேறு நாட்டில் இருக்கக்கூடியவங்களை வந்து உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்பொழுது அதை எங்களால் ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கும் தெரியும்ல மலையகம் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி வடக்கு கிழக்கு அப்படின்றது இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வடக்கு கிழக்கு அப்படின்னா யுத்தம் அப்படின்றதையும், மலையகம் அப்படின்னா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து எதுக்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டிஆர்பிக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது வந்து இலங்கையையும் இலங்கை மக்களையும் மறைமுகமாக பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன யோசிப்பாங்க, இன்னும் பின்தங்கப்பட்ட ஒரு நாடாக இலங்கை இருக்கா, காசுக்கே வழி இல்லையா, சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நேற்று முன்தினம் நான் வந்து சில பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மலையகத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது அவங்க வந்து ஒரு துறையில் இப்போ வந்து ஒரு ரொம்ப மேலே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நாங்கள் பார்க்காத கஷ்டமெல்லாம் இல்லவே இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், படிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி முன்னுக்கு வரல, எங்களுடைய திறமையால் நாங்கள் வந்து முன்னாடி வந்தோம். ஸோ அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் நம்மளுடைய திறமையின் மூலமாக நம்ம வெளியில் வர்றது அப்படின்றது வேற. நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய நிறுவனம் வந்து ஒரு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் அதாவது போன வருஷம் வந்து இவங்க பார்த்த ஒரு டிஆர்பி வந்து போன லெவலில் பார்க்கும்போது பிஸ்னஸ் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஐயில் போயிருக்கும். ஸோ அதை பார்த்து இந்த முறையும் வந்து இலங்கையிலேருந்து கண்டிப்பாக 2-3 பேர் எடுத்துடணும்ப்பா எப்படியாவது டிஆர்பிக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நீங்கள் வருஷம் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இது போன வருஷம் நீங்கள் அசானி, இந்த மாதிரி அசானி அதே மாதிரி கில்மிஷா 2 பேரை வந்து நிகழ்ச்சிக்குள்ளால் எடுத்திருந்தீங்க. ஆனால் அசானியை ரொம்ப மலையக பிரதேசம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காண்பிக்கும் போது ஓகே, அந்த ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் திருப்பியும் நீங்கள் இது இந்த வருஷம் பண்ணும்பொழுது அதை யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியத மனநிலையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இந்த விஷயத்துக்காக கொந்தளிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது பொதுமக்களாக எங்களுக்கும், அதாவது இங்கே வாழக்கூடிய இலங்கையில் வாழக்கூடிய நிறைய பேருக்கு இது வந்து இப்படியெல்லாம் இல்லையேப்பா, எதுக்கு இப்படி இல்லாத பொருளாத விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பேசக்கூடியதாக இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக நாங்கள் மட்டும் பேசின கிடையாதுல்ல, இலங்கையிலையும் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இலங்கையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து அவங்களுக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள், அதாவது இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பொதுவாக பப்ளிக்கில் கேட்கும்போது பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் பேசும்போது பேசப்பட்ட விஷயங்கள், ஒரு பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை கிடைக்குது, நல்ல ஒரு இடத்துக்கான வாழ்க்கை கிடைக்குது, அப்படி இருக்கும்போது இது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படியான கருத்துக்களும் இருக்குது. அப்போது இது சம்மந்தமாக நாங்கள் மட்டும் பேசினா கிடையாது, நம் நாட்டு கலைஞர்கள்கிட்டையும் இது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசக்கூடியதாக இருந்தால் அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. ஸோ அந்த கருத்துக்களை நீங்கள் அடுத்ததாக கேட்கலாம். ஸ்னேகாங்கிற அந்த சிறுமியை வந்து உண்மையாவே என்னுடைய முகப்புத்தகத்துல நான் போட்ட ஒரு போஸ்டின் அடிப்படையில நான் பேசுறதா இருந்தா, இலங்கையில ஒரு தொலைக்காட்சியில, தனியார் தொலைக்காட்சி சக்தி டிவில அந்த பிள்ளையோட திறனை மட்டுமே பார்த்து அந்த பிள்ளைய அழகா நேர்த்தியா அந்த பிள்ளையோட சுய கௌரவத்தை பாதிக்காத மாதிரி, அந்த பிள்ளையோட மரியாதையை காப்பாற்றுற மாதிரி அந்த பிள்ளைய வந்து தொலைக்காட்சியில மக்கள் மத்தியில கொண்டு வந்து நிறுத்தினாங்க. மக்களுக்கு வந்து அந்த பிள்ளையோட திறன் தான் தெரிஞ்சதை ஒழிய அந்த பிள்ளையோட சுய கௌரவமோ இல்லைன்னா அந்த பிள்ளையோட பெற்றோர்களோட எதுவும் பின்னணியோ இல்லைன்னா அவங்களோட குடும்ப பின்னணியோ பாதிக்கக்கூடிய மாதிரி, இல்லாட்டி அவங்க சார்ந்த மலையக சமுதாயம் பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு தொலைக்காட்சியில காட்டப்படல. ஆனா இந்தியாவுக்கு இலங்கையிலிருந்து
கலைஞர்களை எடுக்கிற நேரம் அவங்க வந்து கலைஞர்களுக்கு கொடுக்குற வாய்ப்புக்கு நாங்க நிச்சயமா கௌரவத்தை தெரிவிக்கிறோம். நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு நாங்க தலை குனிந்து நாங்க வந்து எங்களுடைய கௌரவத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். ஆனா இலங்கையினாலே போரும் மலையகம்னாலே அவங்களுக்கு வந்து பசி பட்டினி ஏழ்மை அப்படிங்கிறத மட்டுமே தான் இலங்கையினாலே ஒரு அடையாளம் அப்படின்னு சர்வதேச ரீதியா மிகப்பெரிய ஒரு களமான இந்த மாதிரி ஜீ தமிழ் மூலமா காட்டப்படுற நேரம் இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்லைன்னா அவங்களுடைய குடும்பத்தை மட்டுமே பாதிக்கிற ஒரு விஷயமா எங்களால பார்க்க முடியாது. இது ஒரு சமூகம், அதையும் தாண்டி ஒரு நாட்டினுடைய பெயரையே, அந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையே, அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை முறையையுமே கீழே போடுற மாதிரியான ஒரு விஷயமா தான் எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் அந்த பிள்ளையவோ அந்த பிள்ளையோட பெற்றோர்களோட வாழ்க்கை முறையவோ நான் கேவலப்படுத்தவோ இல்லைன்னா அந்த பிள்ளைய கீழே போடுறதுக்காகவோ நாங்க அந்த பிள்ளைய பத்தி இந்த இடத்துல பேசல. ஏன்னா அசானிங்கிற குழந்தைக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த குழந்தையையும் வந்து இதே மாதிரி அந்த மார்க்கெட்டிங்காக டிஆர்பிக்காக அந்த பிள்ளையோட சமூகத்தையும் அந்த பிள்ளை சார்ந்திருந்த மலையக சமூகத்தையும் வீடியோ எடுத்து இப்படித்தான் இருக்காங்க, இந்த மாதிரி கஷ்டம், இப்படி ஏழ்மை, அப்படி இப்படின்னு காட்டியிருந்தாங்க. அப்பயும் சரி, ஓகே, முதல் தடவையா ஒரு மலையக பிள்ளை போனனால சரி பரவாயில்ல, அதை நாங்க பிரச்சனை இல்லை தாங்கிக்கிறோம். சரி, நீங்க ஏதோ எங்க மலையக பிள்ளைக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு நாங்க பேசாம இருந்தோம். ஆனா அந்த சந்தர்ப்பத்திலயும் நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எனக்கும் கவலையா இருந்தது, ஏன் இப்படி காட்டி ஒரு பிள்ளைக்கு வந்து திறமைக்கான வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்பயும் அமைதியா இருந்தேன். ஆனா இது தொடர்ற நேரம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையா இருக்கு. நான் பார்த்தேன் ஒரு சில இடங்கள்ல அம்மா அந்த அந்த பெற்றோர்கள் பேசி போட்டிருக்காங்க. இது கூட நான் பார்க்கிற விஷயம் எப்படின்னா, அது கூட அந்த பெற்றோர்களோட சுய கௌரவம் குறையிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய கஷ்டம் கவலைகளை மறைச்சு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு தான் எல்லா பெற்றோர்களுமே வந்து முயற்சி செய்யறாங்க. அப்ப அந்த பெற்றோர்களை போய் வீடியோ எடுத்து அந்த பெற்றோர்கள் அழுறதும் அந்த பெற்றோர்கள் தன்னுடைய ஏழ்மைகளை காட்டுறதும் மூலமா என்ன பொறுத்தளவுல அந்த பெற்றோர்களுக்கு ஒரு விடிவு காலமோ இல்லைன்னா அதுக்கான ஒரு விடையோ அந்த வீடியோ மூலம் கிடைக்க போறதில்லை. எல்லாருமே அந்த வீடியோவை 10 நாளைக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதன் பிறகு அந்த பெற்றோர்கள் என்ன ஆனாங்க, அந்த பெற்றோர்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்துலயும் அந்த பெற்றோர்களுடைய சுய கௌரவம், அந்த பெற்றோர்களுடைய வாழ்வாதாரத்துல இருக்கிற கௌரவம் குறைக்கப்படுறதா தான் நான் அந்த வீடியோ கூட நான் பார்ப்பேன். இந்த குழந்தை சக்தி டிவியையும் தன்னுடைய திறமையை காட்டி பல சுற்றுகள் தாண்டி போன ஒரு குழந்தை. ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை வந்து பாதிக்கிற மாதிரி அந்த பிள்ளையினுடைய வாழ்வியல், அந்த பிள்ளையோட ஏழ்மைய வந்து ப்ரொமோஷன்ஸுக்காக பாவிக்கிறது தான் தவறுன்னு நான் சொல்றேன். அந்த குழந்தைய இலங்கையில இருந்து வந்திருக்காங்க, மலையகத்துல இருந்து வந்திருக்காங்க, அம்மா பாடு, உன்னுடைய குரலை நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிறதுதான் என்ன பொறுத்தளவுல எந்த ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியிலையும் நடக்க வேண்டிய விதை. எங்களை பொறுத்தளவுல நாங்களும் எங்களுடைய 90s கிட்ஸா பாட்டுக்கு பாட்டு, சப்தஸ்வரங்கள் மாதிரியான தரமான பாட்டு பாடல் திறன் சார்ந்த ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிய உலக அறிவிப்பாளர், எங்களுடைய இலங்கையின் சொத்து அப்துல் ஹமீத் ஐயா தான் இலங்கையில இருந்து போய் அந்த நிகழ்ச்சியவே அறிவிப்பாளரா செய்திருக்காரு. அப்ப அப்படி ஒரு பெருமை எங்க நாட்டுக்கு இருக்கு, அப்படி ஒரு பெருமை எங்க நாட்டுக்கு எடுத்து தந்திருக்காங்க எங்களுடைய மக்கள். அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிய வாரவங்களுக்காக பார்க்கதையும் தாண்டி அப்துல் ஹமீத் ஐயா அவர்களுடைய தமிழ் வளத்துக்கும் அவருடைய பேச்சு வளத்துக்கும் அவருடைய குரல் வளத்துக்குமாக பார்த்தவங்க தான் அதிகம். அப்படி ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சி எடுத்தாலும் உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல இருந்து வந்து பிள்ளைகள் பாடி இருக்காங்க. அந்த நேரங்கள்ல யாரும் நீங்க எப்படி வந்தீங்க வீடியோ போட்டு அழ வச்சு ஜட்ஜஸ் அழ வச்சு இல்ல, உன்னுடைய திறன் என்ன, எப்படி பாடுறீங்க, அதற்கான வெற்றியோ தோல்வியோ தான் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா இப்ப வார ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்ல முக்கியமா இலங்கை சார்ந்த பிள்ளைகள் எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க. வடகிழக்கு பிள்ளைகள்னா அவங்கள போர் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்த திணிச்சு அந்த பிள்ளைகளுடைய போர், அந்த சில நேரம் அந்த பிள்ளைகள் போர் சூழல்லையே அந்த பிள்ளைகள் வாழ்ந்தே இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் போர் காலத்துல பிறந்தே இருக்க மாட்டாங்க.
அந்த பிள்ளைகளை போர் சார்ந்த விஷயங்களை திணிச்சு அதுக்காக டிஆர்பிய செய்யறாங்க. என்ன பொறுத்தவரையில இலங்கையில நடந்த போர் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் பொருள் அல்ல. அது இரண்டு பக்கங்களுக்கும், அது இரண்டு இனத்தவர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஒரு இழப்புகளை மறக்க முடியாத ஒரு ஒரு வடுவா, ஒரு வேதனையா அமைஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு மார்க்கெட்டிங் பொருள் அல்ல. அதை விக்கிற பொருள் அல்ல. இந்த இலங்கை மக்களுடைய அந்த யுத்தமோ அந்த போரோ அதையும் விக்கிறாங்க, அதையும் மார்க்கெட்டிங் பொருள் ஆக்குறாங்க. அதன் பிறகு மலையகத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப இவ்வளவு அன்பு செலுத்துறாங்கன்னா ஏன் இந்திய வம்சாவளி இலங்கை மக்களுக்கு அவங்களுடைய சமுதாயத்தை மாத்துறதுக்காக ஏதாவது வழியை செய்யுங்க. அதை செய்ய மாட்டாங்க. இந்த பிள்ளைகளை பாவிச்சு இந்த பிள்ளைகள் மூலமா தங்களுடைய மார்க்கெட்டிங் பொருளா என்னென்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யறாங்க. நீங்க உதாரணத்துக்கு அந்த ஸ்னேகா பாபா, அந்த சின்ன சிறுமி, அந்த நிகழ்ச்சியில அந்த பிள்ளைக்கு அழுகையே வருதில்லை. அந்த பிள்ளை கண்ணை போட்டு கசக்குறா. அந்த பிள்ளைக்கு வருதில்லை அந்த நடிப்பு. ஏன் இப்படி செய்றீங்க? எதற்காக இப்படி செய்றீங்க? எங்களுடைய நாடு கஷ்டமோ நஷ்டமோ பொருளாதார பிரச்சனையோ யுத்தமோ வறுமையோ அதை நாங்க பார்த்துக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு தாரனா எங்கள் மக்களுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றி அந்த குழந்தைகளை நாளைக்கு யாரும் ஏளனமாவோ இல்லைன்னா ஒரு பாவப்பட்ட ஒரு பொருளாவோ பார்க்க வைக்காம அந்த பிள்ளைகளுக்கான கௌரவத்தை திறனுக்கான இடத்தை மட்டும் தாங்க. இதுதான் எங்களுடைய ஆதங்கமா இருக்குதே ஒழிய யாருமே அந்த குழந்தைய கீழே போடணுங்கிறதுக்காகவோ இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கிடைச்ச வாய்ப்பை கேவலப்படுத்துறதுக்காகவோ நாங்க பேசல. ஏன்னா நாங்க எல்லாருமே கலைஞர்கள். எல்லாருமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கவலை கஷ்டம் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கு, பகிர்ந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை மட்டுமே தான் மூலாதாரமா கொண்டு ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இருந்தா அந்த வாய்ப்பு நிரந்தரமான ஒரு வாய்ப்பா இருக்காது. இது இந்த ஸ்னேகாங்கிற அந்த சிறுமியோட நிறுத்தப்படணும். இல்லைன்னா இதுக்கு நாங்க குரல் கொடுக்காம அமைதியா இருந்தோம்னா இதை நாங்களே ஒத்துக்கிறோம். ஆமா, எங்களுடைய நாடு இப்படித்தான், மலையக சமுதாயம் இப்படித்தான், மலையக சமுதாயத்துல யாருமே நல்லா வாழல, மலையக சமுதாயத்துல யாருமே முன்னேறல, மலையக சமுதாயத்துல படித்த பட்டதாரிகள் இல்ல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகும். தயவு செய்து இந்திய ஊடகங்கள்கிட்ட இருந்து இலங்கையை சேர்ந்த இந்திய வம்சாவளியாக வந்த மலையகத்தை சேர்ந்த ஒரு கலைஞரா நான் கேட்டுக்கிறேன். நீங்க கொடுக்கின்ற அத்தனை வாய்ப்புகளுக்கும் நாங்க தலை குனிந்து நாங்க வணங்கி நன்றி செலுத்தி அந்த வாய்ப்பை நாங்க சரியா பயன்படுத்திக்கிறோம். ஆனா தயவு செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையோ எங்களுடைய சமூகத்தினுடைய வாழ்வாதாரத்தையோ எங்களுடைய மக்களுடைய உழைப்பையோ அவர்களுடைய வாழ்க்கையையோ கீழே போடுற மாதிரி வீடியோக்கள் அமைத்து தயவு செய்து இந்த மாதிரி உலக ரீதியா சர்வதேச ரீதியா எங்களை இலங்கை மக்களை அவமானப்படுத்தாதீர்கள். இறுதியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். இலங்கை தமிழன் என்றாலே அவனுக்கான ஒரு திமிர் இருக்கும். ஏன்னா இலங்கை மக்கள், இலங்கை தமிழன் அந்த திமிரோடையும் அந்த பெருமையோடையும் தான் எங்க போனாலும் ஜொலிப்பான். அதுதான் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் என்னைக்குமே பெருமையா சொல்லுவேன், நான் ஒரு இலங்கை தமிழச்சி அப்படிங்கிறத நான் ஒரு திமிரோட தான் நான் எங்க போனாலும் சொல்றது. சோ எங்களுடைய உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் இலங்கை தமிழர்கள் திமிரும் பெருமையும் அவர்களுக்கான கெத்தையும் வைத்துதான் வாழ்வாங்க, வாழவும் வைப்பாங்க. அதனால இலங்கை தமிழர்களை இப்படி கேவலப்படுத்துறது, இப்படி கீழே போடுறதான செயல்களை நிறுத்து. வணக்கம், நான் ஆக்கூரனில். நமது நாட்டில் பல திறமைகளை கொண்ட பல பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய திறமைகளை வளர்ப்பதற்காக, வளத்தை உருவாக்கி கொள்றதுக்காகவும் பல களங்களை தேடி போகிறாங்க. சமீப காலங்களில் நம்ம நாட்டில் இருந்து வெளிநாடுகளில் நடக்கிற ஈவெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ், தனியார் தொலைக்காட்சியில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவங்களோட திறமையை காட்டி அச்சீவ் பண்ணிட்டு வராங்க. சில நிகழ்ச்சிகளில் சில விதிமுறைகள் போடும்போது அவர்களின் திறமையை தாண்டி சில விஷயங்கள் கன்வே ஆகும்போது அது விமர்சனங்களுக்குள்ளாகுது. அதனால் இப்படிப்பட்ட சில விஷயங்களையும் செயற்பாடுகளையும் ப்ரொடக்ஷன் ஒரு சில நிறுவனங்கள் குறைத்து கொண்டால் ஒரு பெரிய பிம்பம் வெளிப்படும் என்பது என்னோட எண்ணம். தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் இலங்கையைச் சேர்ந்த மலையக மற்றும் ஈழத்தின் பிரதிநிதிகளை வைத்து போர் சூழலையும் பொருளாதார சூழலையும் இனம் காட்டி
வெற்றியாளர்கள் பக்கம் ஒரு சிரத்தையை கொண்டு வருகிறது, அல்ல போட்டியாளர் பக்கம் சிரத்தையை கொண்டு வருகின்ற உத்தி ஆரம்ப காலத்திலிருந்து தமிழக தொலைக்காட்சிகளிலே இடம்பெறுவது வளவை. அடிப்படை திறமைகள் ஒரு காலகட்டத்திலே திறமை சாய்ந்ததாக இருந்தாலும் பின்னர் அது மக்களிடையே இருந்து பெறப்படுகின்ற இந்த SMS ஓட்ஸ் மற்றும் ஏனைய வாக்குகள் மூலமாக தெரிவு செய்யப்படுகின்ற உத்திகள் வரும்போது சின்ன புனைப்புகளை உருவாக்குவதிலே நடந்திருக்கிறது. நீண்ட காலமாக இலங்கையின் பிரபல தொலைக்காட்சியின் ஒரு ஒரு தயாரிப்பாளராகவும் அதை விட அலைவரிசை பிரதானியாகவும் இருந்து வந்த அனுபவத்திலே இலங்கையிலே நடைபெற்ற போட்டிகளிலே புனைதல் மிக குறைவாக இருந்தாலும் கூட அங்கே தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்களுடைய வாக்குகள் அந்த போட்டியாளர்களுடைய பின்னணி சாய்ந்தே வந்திருக்கின்றன. உண்மையாகவே புனைதல் சார்ந்து வரவில்லை அல்லது உண்மையான திறமைகள் சார்ந்து வரவில்லை என்பதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். இதற்கு முன்னர் ஆரம்பத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் எந்த கலை பின்னணியில் வந்தார்கள், அது வீடு நிலைமை என்ன போன்ற விடயங்களை பாவித்து ஒரு வகையான ஒரு அனுதாப சிந்தனையின் முகமாகத்தான் திறமைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. ஏனென்றால் போட்டி சார் அறிவு உள்ளவர்கள் தாண்டின நடுவர்கள் இருக்கும் போது இது இடம்பெறுவது வழமை. இந்த வளமை நீண்ட காலமாக நடைபெறும் போது இந்த திறமை தேடல் நிகழ்ச்சிகளில் இவ்வகையான உத்திகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. என்ன இப்போது மக்களுக்கு இது தெரிகிறது. ஏன் தெரிகிறது? சமூக ஊடகங்கள் வெளிவந்ததன் பின்னர் ஒரே போட்டியாளர் வெவ்வேறான போட்டி திசையிலே வரும்போது முதலிலே இடம்பெற்ற போட்டியாளர்களுடைய போக்கு இப்போது விற்கப்படுகின்ற சரக்கு என்பனவற்றை பேசும்போது இந்த நிலைமை வருகிறது. என்னை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் சரியா பிள்ளையான்னு என்னை கேட்டால் இதை பற்றி பேசுவனுடைய அறிவை பற்றி தான் நாம் மறுபரிசீலனை பண்ண வேண்டும். ஏனென்றால் இது ஆழ்ந்து நோக்கும் போது இது எவ்வளவு காலத்துக்கு முன்னதாகவே நடைபெற தொடங்கிய ஒரு விடயம்தான். இப்போதுதான் அது புரிகிறது. உண்மையிலேயே திறமை தேடல் என்பது அடிப்படையிலே உண்மையான நடுவர்களிடம் இருக்கும் போது மாத்திரம்தான் வரும். இது சம்பந்தமாக நாங்க நம்ம நாட்டு கலைஞர்கள் கிட்ட அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்திருக்கும். இதே மாதிரி அதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நீங்க யோசிக்கலாம், ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு பொண்ணுக்கு ஒரு நிகழ்ச்சியில பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க முன்னேறி போறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். எல்லாமே ஓகே. ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி தொகுத்து வழங்கும் போது இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய திறமையால அவங்க முன்னேறி போகும்பொழுது கண்டிப்பா பாராட்டணும். ஆனா அதை வைத்து நீங்க உங்களுடைய பிசினஸை ரன் பண்ணணும். இல்லாட்டி அவங்களுடைய ஏழ்மையை காட்டி தான் நீங்க ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணி உங்களுடைய வருமானத்துக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. ஏன்னு அப்படின்னா இலங்கையை சேர்ந்த ஒரு பெண் தான் போயிருக்கிறாங்க. ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் அது ஒரு கொதிப்பாக இருக்குல்ல, இப்படி இல்லையே மலையகம், இப்படி இல்லையே நம்ம நாடு, இதை எதுக்கு இப்படி சித்தரிக்கிறீங்க, இப்படி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயுமே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆதங்கம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவங்களுடைய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் கமெண்ட் அதாவது போஸ்ட் போடும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருத்தவங்களுக்கு பாட வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுடைய திறமையால அவங்க முன்னேறி போவாங்க அப்படின்னா எல்லாருமே அதை பாராட்ட தான் செய்வாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. அவங்களுடைய அந்த பொண்ணு நாளைக்கு எப்படி ஃபியூச்சர்ல போக முடியும்? இப்போ பாடிட்டு வந்துட்டாங்க, நாளைக்கு சமூகம் இல்லாட்டி அவங்க இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்கள எப்படி பார்ப்பாங்க அந்த இடத்துல? இப்போ பாடுற ஒரு அந்த பாடுற இடத்துல நிறைய போட்டியாளர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப பாவப்பட்ட ஒரு பொண்ணா காண்பிக்கப்படுவாங்களா இல்லையா, பார்க்கப்படுவாங்களா இல்லையா? ஸ்கூல்லே பாருங்களேன், நம்ம ஸ்கூல்ல நம்ம கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பாவமாக பார்ப்பாங்கள்ல. ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூல்லேயே அப்படி இருக்கும்போது ஒரு டிவி சேனலில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் எல்லாரும் இருக்கும்போது அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு பாவப்பட்ட ஒரு ஜீவனாக பார்க்கும்போது அது அந்த பொண்ணுக்கும் ஃபியூச்சரில் நாளைக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அது சம்மந்தமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். நம்ம நாட்டு கலைஞர்களும் நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று நாங்கள் ஒளிப்பதிவாளர் லிஷியரனுடன் நான் உங்கள் வினோதினி. வணக்கம் நேயர்களே.